Vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel with me, your Shobika Maam. You people know when Shobika Maam is here, no fear, right? Yes. So, பசங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the long waited topic, பயங்கரமான வெயிட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். That is wave optics. Okay? அதுவும் NEET 2024 updated syllabus கேத்தாப்ல நம்ம அதை வந்து படிக்க போறோம். And ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்ன அப்படின்னா என்னென்னலாம் நான் சொல்லித்தரணும் அதை அப்படியே படிங்க. And disclaimer, waves யாரெல்லாம் பார்க்கலையோ போய் waves பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் wave optics continue பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். Come on, let's start. So பசங்களா ஆடியோ வீடியோ பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். Without any delay, let's start. பொறுமையா கிளாஸோட எண்டு வரைக்கும் கவனிங்க. எண்டில் ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்கு, அதை முடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. வேவ் ஆப்டிக்ஸில் என்னதான் மேம் கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேவ் ஆப்டிக்ஸில் கொஞ்ச நாட்களாக கடந்த வருஷங்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்குற அளவுக்கு இந்த வேவ் ஆப்டிக்ஸ் வந்து வளர்ந்துருச்சு, மாஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எதுலேருந்து தான் மேம் இந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மொத்த யூனிட்டுமே நம்ம 3ஆக டிவைட் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் யோர் இன்டர்ஃபெரன்ஸ். ஓகேவா, தட் இஸ் யோர் இன்டர்ஃபெரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைஃப்ராக்ஷன். இது இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் யோர் டைஃப்ராக்ஷன். இதுக்கு அடுத்தது அது என்னவா மேம் பிரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யோர் போலரைசேஷன். தட் இஸ் யோர் போலரைசேஷன். எல்லாருமே ஆமாம் மேம் இந்த 3 டாப்பிக்கும் நான் படிச்சிருக்கேன் மேம், இப்போ வரைக்கும் எனக்கு போலரைசேஷன் சரியா வர மாட்டேங்குது மேம், இதில் எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் தான் மேம் பயங்கர கஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதுறவங்க ரொம்பவே அதிகம். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க, இதுதான் வந்து டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, யோசிச்சுக்கிறீங்க. பட் இதை டிஃபிகல்ட் அப்படிங்கிறத சொல்கிறத விட யார் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யோர் டைஃப்ராக்ஷன். ஓகே, ஏன்னா டைஃப்ராக்ஷன் படிக்கிறது தான் ஈஸி. இன்டர்ஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்தான். நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து மாற்றி சொல்கிறவங்களும் இருக்காங்க, டைஃப்ராக்ஷன் ரொம்பவே கஷ்டம் மேம், என்னால் படிக்கவே முடியாது அப்படி இப்படிங்குவாங்க. ஆனால் எல்லாத்த விட ரொம்ப கஷ்டம் யார் நம்மளுக்கு, நம்மளோட இன்டர்ஃபரன்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒருத்தங்க. அதனால பசங்களா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கூடயே இருங்க. டெஃபினட்டாக இந்த ஆர்ட்க்கு அப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஸோ பி பேஷண்ட். அண்ட் இந்த நோட்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும் பசங்களா, நம்மளோட டெலகிராம் கம்யூனிட்டியில நான் கிளாஸ் முடிச்சோடனே அப்டேட் செஞ்சுடுவேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப இவ்வளவு டாபிக்ஸ் படிச்சா மட்டும்தான் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் படிச்சதான்னு அர்த்தம். ஸோ இதை நான் எப்படி மேம் எடுத்துக்கிறது அப்படின்னா இதை 3 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கு அடுத்தது நம்மளோட டைஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் போலரைசேஷன். ஓகேவா, ஸோ இன்டர்ஃபரன்ஸ் பற்றி எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி வில் பி டிஸ்கஸிங் போலரைசேஷன். ஓகேவா, அண்ட் 3 கொஸ்டின் மேக்ஸ் கேட்கறதுக்கு இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தெளிவாக கவனிங்க, நோட் பென் வச்சு நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. ஓகே, நான் இது எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது என்னன்னு படிக்கணும். அண்ட் நான் சொல்றதை இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஈக்விவேலண்ட். ஓகேவா, ஈக்குவல் டு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ரைட், ஆல்ரெடி இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஈக்விபொட்டென்ஷியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா, அப்போ கவனிச்சுக்கோங்க, வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்னமும் பண்ணலாம், நம்ம வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி மேம், நான் எனக்கு ஒரு டைம் வந்து சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். லிசன் கேர்ஃபுல்லி. ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த சர்ஃபேஸ் 90 டிகிரியில் இருக்கும். கரெக்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரைட்டீரியா, இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா என்னன்னா அந்த ஈக்விபொட்டென்ஷியல் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும், நம்மளுக்கு சேம் பொட்டென்ஷியலாக இருக்கும். கரெக்டா, இதை ரெண்டத்தை தான் நம்ம வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு வேவ்ஸ்ல சொல்றோம். மேம் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஐம் கமிங். ஸோ இதை இன்னும் விட தெளிவா எழுதலாம் அப்படின்னா எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அலை இருக்கு. ஓகேவா, ஒரு அலை இருக்கு.
அலை அப்படின்னா என்னது, அப்படியே ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்ம வாட்டர்ல பண்ணாலும் சரி, ஏர்ல பண்ணாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா லைட்ல பண்ணாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலை அலையா உருவாக ஆரம்பிக்கும். ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரிப்பிள்ஸ் கிரியேட் ஆகும். எஸ் ஆர் நோ? அப்ப அந்த ரிப்பிள்ஸை எந்த ரிப்பிள்ஸ்ல எல்லாத்துலயும் சேம் ஃபேஸ் இருக்கோ அதைத்தான் நம்ம வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறோம். இதுக்கு சேம் பொட்டென்ஷியல், அதுக்கு சேம் ஃபேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க கவனிங்க, இதெல்லாம் நம்மளோட அலைகள். கரெக்டா? இதெல்லாம் நம்மளோட ரிப்பல்ஸ். அப்ப இந்த ரிப்பல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எங்க எடுத்தாலும் சரி ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேம் ஃபேஸ்னா என்னது, அந்த ஆங்கிள், அந்த வேவ் வந்து எப்படி என்னென்ன ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபேஸ். யாருக்கெல்லாம் இன்னும் ஃபேஸ் பத்தி எல்லாம் தெளிவா ஐடியா இல்லையோ போய் வேவ் ஆப்டிக்ஸ் போய் வேவ்ஸ் பாருங்க, இல்லாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பாருங்க, இல்லாட்டி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாருங்க. இது மூணுத்துலயும் நான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பசங்களா. பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ப கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த இடம் பாருங்களேன், இதுதான் வந்து வேவ்ஸ். அப்ப இந்த இடத்துல ஒரு வேவ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல், இந்த இடத்துல இந்த மாதிரி 3 இடம் இருக்கு, இந்த இடத்துல 4 இடம் இருக்கு. இந்த 4 இடமுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் ஃபேஸ் ஆக இருக்கும். இந்த 4 இடமுமே எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு சேம் ஃபேஸ் ஆக இருக்கும். ஸோ தெளிவா டெஃபினிஷன்ல கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லோக்கஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் சேம் ஃபேஸ் வேவ்ஸ். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் சேம் ஃபேஸ் வேவ்ஸ். ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்கக்கூடிய, ஒரே மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட ஃபேஸ் ஆங்கிள். அதுதான் நம்மளோட வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அங்க எப்படி நம்மளுக்கு சேம் பொட்டென்ஷியல் இருக்கும், இங்க சேம் ஃபேஸ் இருக்கும். பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ஆங்கிள் வேல்யூ தான். இது எல்லாத்துக்குமே ஒரே ஆங்கிள் வேல்யூ. எஸ் ஆர் நோ? அப்ப சேம் ஆங்கிள் வேல்யூ, சேம் ஃபேஸ் இருக்கிற வேவ்ஸ், அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ now மேம் அப்ப இது எதுக்கு மேம் பர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் இது வந்து ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன்னா என்ன அர்த்தம், சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொபகேஷன் அப்படின்னா மூவ்மெண்ட், வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், நம்மளோட ப்ரொபகேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். பார்த்த உடனே தெரியும் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. வேவ் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, வேவ் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்னு பாருங்க, ஃபேஸை நம்மளோட வேவ் ஃப்ரண்ட்டை 90 டிகிரியில் வரைஞ்சிருக்கோம். தெரியுதா? இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது ஃபுல்லா ஒரே ஃபேஸ்ல இருக்கு. ஸோ தட் இஸ் யோர் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, அப்ப இந்த ரெண்டு இப்படி வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதைத்தான் வந்து இன்னைக்கு ஷோபி மேம் கிளாஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் பசங்களா எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போட்டாச்சா, அண்ட் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எப்படி இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், வேவ் வந்து மூவ் பண்ற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதுதான் நம்மளோட வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். மேம் அப்ப இங்க இருக்கிறது நான் 5Aன்னு வச்சுக்கிறேன், இங்க இருக்கிறத நான் 5Bன்னு வச்சுக்கிறேன். அப்ப இது ரெண்டு எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டா இது சோர்ஸுக்கு பக்கத்துல இருக்கு, இது சோர்ஸை தாண்டி தூரமா இருக்கு. கரெக்டா? அப்ப 5A இஸ் கிரேட்டர் தேன் 5B ஆக இருக்கும். 5A இஸ் கிரேட்டர் தேன் 5B ஆக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் ஆன் த given wavefront acts as a secondary source அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமா அர்த்தம் அப்படின்னா இப்ப பாருங்களேன், இது நம்மளோட ஒரு வேவ் ஃப்ரண்ட். கரெக்டா? இந்த இடத்துல இருக்கிறதுல எல்லாத்துக்குமே சேம் ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும், சேம் ஃபேஸ் இருக்கும். அப்ப இங்க ஒரு பார்ட்டிக்கல், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்டுக்குமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரே ஒரு வேவ் ஃபேஸ் தான் இருக்கும். அந்த எல்லாமே என்ன பண்ணும், நம்மளுக்கு புதுசா வந்து நம்மளுக்கு அலைகளை தோற்றுவிக்கும். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலை நம்மளுக்கு ரொம்ப பெருசா அழகா கிளியரா தெரியும். அடுத்த அலை போறப்ப அப்படியே கச்சகச்சான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த அலை போறப்ப இன்னும் கச்சகச்சான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸ் முடிச்சுட்டு இல்ல கிளாஸ் நடக்கிறப்பவே போய் டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, போய் பாத்ரூம்ல இருந்து ஒரு பக்கெட் வச்சு எடுத்துட்டு வந்துட்டு அதுல வந்து என்ன பண்ணுங்க, சும்மா த்ரோ சம்திங் இன். போனை தூக்கி போட்டுறாதீங்க பசங்களா, வேற ஏதாச்சும். ஓகேவா? பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா
தெளிவா தெரியும். அடுத்தது நல்லா கொச்ச கொச்ச அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த ஃபேஸ்ல இப்போ இது ஒரு வேவ் ஃப்ரண்ட் கரெக்டா? அப்ப இந்த வேவ் ஃப்ரண்ட்லயே நம்மளுக்கு என்ன இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் ஒரே ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும். அண்ட் இதுவும் என்ன பண்ணும், நம்மளுக்கு புதுசு புதுசா வந்து அலைகளை தோற்றுவிக்கும். ஓகே, புதுசு புதுசா அலைகளை தோற்றுவிக்கும். தட் மீன்ஸ் இந்த வேவ் ஃப்ரண்ட் எல்லாமே இட் இஸ் அ ப்ரொடியூசர், செகண்டரி சோர்ஸ். ஓகேவா, ஒரு மெயின் சோர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வருது, அதுக்கப்புறம் வரக்கூடிய அலைகள்லாம் யாரு தோற்றுவிக்கிறா, அந்த சோர்ஸ் கிடையாது, அந்த செகண்டரி சோர்ஸ் வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிறது தான் வந்து தோற்றுவிக்குது, அதுதான் ஆரம்பிச்சு வைக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ அடுத்தது பாருங்க, வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆல்வேஸ் இன் த ஃபார்வர்ட் டிரெக்ஷன் ஆஃப் த மீடியம். எக்ஸாக்ட்லி, வேவ் ஃப்ரண்ட்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், ஃபார்வர்ட். அதாவது எந்த டைரக்ஷன்ல ப்ரொபகேஷன் நடக்குதோ அதே டைரக்ஷன்ல தான் வேவ் ஃப்ரண்ட்டும் போகும். அதே டைரக்ஷன்ல தான் என்ன பண்ணும், வேவ் ஃப்ரண்ட்டும் போகும். ரெண்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஆனா டிராவலிங் மோட் பார்த்தா எப்படி இருக்கு, டிராவலிங் மோட் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. ஓகே, ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. லைட் ரேஸ் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த வேவ் ஃப்ரண்ட். நான் இப்பதான் சொன்னேன் பிகாஸ் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லலாம். இப்போ ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சோர்ஸ் வந்து மேபி ஒரு குண்டு பல்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குண்டு பல்ப்னா எல்லாத்துக்கும் தெரியும் தானே, இந்த 60 வாட்ஸ் பல்ப் எல்லோ கலர்ல அப்படியே ஹீட் அனல் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட ரேஸ் இப்படி போகும் கரெக்டா, இந்த மாதிரி போகும். அப்ப இது வேவா இருக்கு, இது வேவ் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளோட லைட் ரே. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்குவோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேவ் ஃப்ரண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்லயே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் இஸ் 0. எக்ஸாக்ட்லி, இங்க எங்க எடுத்தாலும் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே ஃபேஸாகத்தான் இருக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் நான் இப்ப மைனஸ் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ரைட், டெஃபினட்டா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அதனால இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து வேவ் ஃப்ரண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த வேவ் ஃப்ரண்ட் பத்தி நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட ஹைகன் பிரின்சிபலை பத்தி நம்ம படிக்க முடியும். we can study our ஹைகன் பிரின்சிபல். ஓகே, ஹைகன் என்ன சொல்லியிருப்பாரு மேம், அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இவ்வளோ நேரம் நம்ம என்ன படிச்சோமோ அதைத்தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு தியரி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கதை சொல்லிடுவேன் இல்லையா, இப்போ கதை சொல்லியாச்சு, தியரி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இட் கிவ்ஸ் த ஷேப் ஆஃப் அ வேவ் ஃப்ரண்ட் அட் எனி டைம் t. அதாவது எந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுல என்ன இருக்கும், நம்மளுக்கு அதுல ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுல எப்பவுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். மேம் இது இம்பார்ட்டன்டான பாயிண்டா, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, எவ்ரி பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். கரெக்ட் தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இதுல இருந்து மறுபடியும் அலைகளா தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப எல்லா வேவ் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு என்னது, இட் இஸ் அ செகண்டரி சோர்ஸ். ஒரு சோர்ஸ் வேவ் ஃப்ரண்ட், அந்த வேவ் ஃப்ரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகி மறுபடியும் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு இன்னொரு வேவ் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த வேவ் ஃப்ரண்ட் மறுபடியும் சோர்ஸ் ஆக்ட் ஆகி மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணும். இப்படி சைக்கிள் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அண்ட் ஜெனரேட்ஸ் வேவ்லெட்ஸ் which spread out in the medium. ஸோ அது ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, ஸோ என்ன மேம் கிரியேட் பண்ணுது அப்படின்னா வேவ்லெட்ஸ் கிரியேட் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அலையலையா அடுத்தது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது, இதெல்லாமே வேவ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க பசங்களா, நம்மளுக்கு வேவ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, velocity of the secondary wavelet is same as that of the source. ஓகே, வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் பண்ணது இல்லையா அலைகள், அந்த ரிப்பிள்ஸ் அதெல்லாமே எப்படி இருக்குமா, நம்மளோட வேவ் ஃப்ரண்டோட வெலாசிட்டி மாதிரி தான் இருக்குமாமா. அதுல வெலாசிட்டி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. வெலாசிட்டி டிஃபரன்ஸ் தான் நினைச்சு பாருங்களேன், அது எப்படி இருக்கு. இப்போ லைட் இருக்கு, லைட் போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ் கிரியேட் ஆக அப்போ ஒரு இடத்துல லைட் நின்றுமான்னு கேட்டா கிடையாது. ரைட், அது அப்படி நிக்காது, நம்மளுக்கு தெளிவா தெரியும். ரைட், அப்ப velocity of secondary wavelets is same as that of the source. சோர்ஸ்ல என்னமோ அதே தான் அங்கேயும் இருக்கும். சோர்ஸ்ல என்னமோ அதே வெலாசிட்டி தான் அங்கேயும் இருக்கும். ஓகே, now என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பா வரையறப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சோம். அப்ப டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு குண்டு பல்ப் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, நம்மளுக்கு டியூப் லைட் இருக்கு,
ரைட். அப்ப டிஃப்ரெண்டான நம்மளுக்கு லைட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட வேவ்ஸ் இருக்கு, அப்ப ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ப்ரொடியூசர் சோர்சஸ் இருக்கு, அப்ப அதுக்கேத்தாப்புல வேவ் ஃப்ரண்ட்டும் மாறும் இல்லையா? அப்படி எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 டைப் இருக்கு. இதுல இந்த ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் சோர்ஸ். ஓகே, பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம குண்டு பல்பு. சோர்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கும், சோர்ஸ் வந்து சர்க்கிளாக இருக்கும், ஸ்பியராக இருக்கும். அப்ப சோர்ஸ் ஸ்பியரா இருந்துச்சு அப்படின்னா அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் பசங்களா? அதோட வேவ் ஃப்ரண்ட் வில் பி டெஃபினெட்லி லைக், அதோட வேவ் ஃப்ரண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? வேவ் ஃப்ரண்ட்ஸ் வந்து அதுவும் சர்க்கிளாகத்தான் இருக்கும், அதுவும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? சர்க்கிளாகத்தான் இருக்கும். that will also be look like a circle. அப்ப லைட் ரே எப்படி பாஸ் ஆகுமா? லைட் ரே will be passing like this and நம்ம எவ்வளோ நேரம் என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. லைட் ரேக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் 90 டிகிரி டு ஈச் அதராக இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லா நம்மளுக்கு சேம் ஃபேஸ் தான் இருக்கும். இது ஃபேஸ் ஏ, இது ஃபேஸ் பி அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இதுதான். அப்ப இதை வச்சு என்ன மேம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதை வச்சு இன்டென்சிட்டி கேட்பாங்க. ப்ளீஸ் நோட் திஸ். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல், அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆர் ஸ்கொயர். எது மேம் ஆர் அப்படின்னா இதுதான் அந்த டி. ஓகேவா? இதுதான் அந்த டி. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் எச் ஆயிட்டு போக 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 நம்மளுக்கு என்னவாகுது? நம்மளுக்கு இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு கிராஃப் வரைய சொல்லி கேட்பாங்க. அப்ப கிராஃப் எப்படி வரைவோம் அப்படின்னு கேட்டா இன்டென்சிட்டி டிஸ்டன்ஸ். இன்வர்ஸ் கிராஃப்னா என்னது? நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல். அப்ப ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல்ல இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி என்ன ஆயிடும்? வளைஞ்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைன் சோர்ஸ். லைன் சோர்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளோட டியூப் லைட் மாதிரி. ஓகேவா? லைன் சோர்ஸ் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் டியூப் லைட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த டியூப் லைட்டுக்கு நம்ம எப்படி இருக்கும்? டியூப் லைட்ல இருந்து லைட் வேவ்ஸ் எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்க. வாட் வில் பி த வேவ்? லைட் வேவ்ஸ் இப்படிதான் டிராவல் ஆகும். ரேஸ் வந்து இப்படிதான் டிராவல் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ரேஸ் டிராவல் ஆகும். அண்ட் இப்படி டிராவல் ஆகிறப்ப நம்மளோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1/d. அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 1/d அப்படின்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்படி இருக்கும் 1/d. they are inversely proportional. ஓகே, தே ஆர் 1/d. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு என்னவாயிடும்? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இதுலயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு வரும்? இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம், அப்ப இதை என்னன்னு மேம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை we will be calling it as cylindrical wave front அப்படிங்குவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இதை cylindrical wave front அப்படின்னு சொல்லுவோம். பிளேன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட் இஸ் பிளேன் சோர்ஸ் இன் த சென்ஸ் ஒரு நம்மளோட பிளேன் மாதிரி இருக்கும். வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பிளேன் மாதிரி இருக்கும். ஓகேவா? வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பிளேன். ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார இப்படி ரேஸ் போகும், இந்த மாதிரி ரேஸ் வரும். ஓகேவா? இதுதான் லைட் ரேஸ். ஓகே, அப்ப இந்த 3 டைப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட். பிளேன் வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு நம்மளோட ரேஸ் இப்படி டிராவல் ஆகிறப்ப ஓகே இந்த மாதிரி இருக்கும். டன். அப்ப இந்த 3 வேவ் ஃப்ரண்ட்டும் படிச்சுக்கணும். இந்த 3 வேவ் ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம அங்கங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இன்டென்சிட்டி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இன்டென்சிட்டியும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன்னா என்னது? 2 தான் ஆட் பண்ணணும் மேம். மோர் தென் 2 இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும் மேம். இதுதான் நம்மளோட சூப்பர் பொசிஷன். எக்ஸாக்ட்லி. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். அப்ப இன்டர்ஃபரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வேவ் இருக்கு. y1 அப்படின்னா அதை a1 sin ஒமேகா t அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அடுத்தது ரெண்டாவது இருக்கு, தட் இஸ் a2 sin ஒமேகா t. இந்த மாதிரி 2 வேவ்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 2 வேவ்ஸையும் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு புதுசான ரிசல்டன்ட் வேவ் ஒன்று கிடைக்கும். கரெக்டா? ரிசல்டன்ட் வேவ் ஒன்று கிடைக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும் நம்மளுக்கு? இந்த இடத்துல -kxன்னு இருக்கும், இங்கேயும் -kx அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் யாருக்கு இன்னும் ஐடியா வரலையோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் வேவ்ஸ். பார்த்துட்டு வந்துட்டு இதை படிங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் 100% புரியும் பசங்களா.
ஓகே, அப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு புதுசான ஒரு ரிசல்டன்ட் கிடைக்கும். கரெக்டா? அந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட் இன்டு சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்டன்ட் வேல்யூ கிடைக்கும். இதுதான் ஜென்ரல். ஸோ இது எப்போ ஆட் ஆகும், எப்போ மைனஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேவ்ஸ் எப்போ ஆட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக, ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படிங்கிறப்ப. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு என்ன இல்லை, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் ஃபேஸில் இருக்கிறப்ப we will be adding in same phase. புரியுதா பசங்களா? இது ரெண்டும் சேம் ஃபேஸில் இருக்குங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணுவோம். இதுவே அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், பை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இதுவே y2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா a2 sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் பை அப்படின்னு இருக்கு. பிளஸ் பைனா என்னது, 180 டிகிரி. அப்ப ஒருவேளை y1 அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் y1 அப்படின்னா நம்மளோட y2 எப்படி இருக்கு பசங்களா? y2 வந்து இப்படி இருக்கு. கரெக்டா? இது வந்து y2 ஆக இருக்கு. ரெண்டும் இது தெரியலையா? வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கு பசங்களா? இது வந்து நம்மளுக்கு y2 ஆக இருக்கு. அப்ப இது ரெண்டும் என்னது, நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட் இன் நேச்சர், அவுட் ஆஃப் ஃபேஸ். இதத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை எழுதுறப்ப நம்ம y resultant will be a resultant. அதே மாதிரி இது எப்படி இருக்கும், sin ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ் அப்படின்லாம் எழுதணும் அப்படின்னாலுமே இது வந்து கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபேஸ். இது என்ன சொல்லுவோம், நம்ம அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை கம்பேர் பண்றப்ப இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம செகண்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்ப ரெண்டு விதமான சோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த வேவ்ஸை ஆட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம வேவ்ஸோட y ரிசல்டன்ட் கிடைக்கும். ரைட், வேவ்ஸோட ரிசல்டன்ட் கிடைக்கும். அப்ப இது ரிசல்டன்ட் இந்த இடத்துல ஆட் பண்றப்ப அது எப்படியும் இருக்கலாம், ஒன்னு கம்ப்ளீட்டா ஃபேஸ்லயும் இருக்கலாம், இல்ல அவுட் ஆஃப் ஃபேஸ்லயும் இருக்கலாம். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இன் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஆர் ரிசல்டன்ட், அதாவது நம்மளோட ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஒருவேளை சப்போஸ் இது ரெண்டும் நம்மளுக்கு அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு. அவுட் ஆஃப் ஃபேஸ்னா எப்படி இருக்கும், இது S2' வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு. இது ரெண்டும் எப்படி இருக்கு பசங்களா, எனக்கு அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப திஸ் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ், எக்ஸாக்டா பைல இருக்கு. அப்ப இங்க கிடைக்கிற y ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு இத வந்து we will be saying நம்மளோட ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட் இஸ் வெரி ஸ்மாலர், கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்ப கம்மியா கிடைக்கும், இதோட ஆம்ப்ளிடியூடும் வேற வேறையா இருக்கிறப்ப. இதோட ஆம்ப்ளிடியூட் A1 இருக்கு, இதோட ஆம்ப்ளிடியூட் A1' இருக்குங்கிறப்ப ரெண்டுத்துக்கும் ஆம்ப்ளிடியூட் வேற. இப்ப மைனஸ் பண்றப்ப நம்மளுக்கு குட்டி வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்றோம், இந்த இடத்துல நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். ஓகே, அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் இஸ் இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து, ஸோ நம்ம ரெண்டு வேவ் வந்து ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகிறப்ப, ஒன்னோட ஒன்று ஆட் ஆகிறப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்குவோம். என்ன சொல்லுவோம் பசங்களா, சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்குவோம். ஓகே, இதுவே சப்ராக்ட் ஆகுது அப்படின்னா அது குறையுதுன்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் டெஸ்ட்ரக்டிவ். ரைட், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கிடையாது. இன்டர்ஃபெரன்ஸ்ல நம்மளுக்கு ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஒன்னு, இந்த மாதிரி 2-3 வேவை நம்ம அனுப்புறப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்ட்ரா ஆகி வந்துச்சு அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னா பிரைட் கலர்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். ஓகேவா, என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பிரைட் கலர்ஸ் இருக்கும். இதுவே எனக்கு ரெண்டு வேவுமே வந்து எப்படி இருக்கு, அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளோட ரிசல்ட்
ரிசல்டன்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியா இருக்கிறப்ப அது டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். இந்த இடத்துல டார்க்கா இருக்கும், ஏன்னா ஒன்னோட ஒன்று கேன்சல் அவுட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல கலரே இல்லைன்னா கருப்பா தானே தெரியும், லாஜிக் இல்லையா? கலரே இல்லாட்டி கருப்பா தான் தெரியும். அப்ப இதுதான் உங்களோட மெயின் திங் நீங்க இதுக்கப்புறம் படிக்க போறதுக்கு. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஆம்ப்ளிடியூட்ஸை நம்ம இப்படி ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து y1 ஆம்ப்ளிடியூட், இது y2 ஆம்ப்ளிடியூட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கிடைக்குது. ஸோ யூ ஆர் கெட்டிங் அ ரிசல்டன்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே பசங்களா, கிளியரா இருக்கா? ஓகே மேம், வெறும் ஆம்ப்ளிடியூட் மட்டும் கேட்டாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அதுக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து ஆட் பண்ணுறப்ப ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸில் இருக்கு. ஸோ இஃப் தேர் இஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், வாட் வி வில் டூ, பிகாஸ் சூப்பர் இம்போசிஷனில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா, அது ஃபேஸ் டிஃபரன்ஸ்லையும் இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆர் ரிசல்டன்ட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எக்ஸாக்டா வெக்டார் மாதிரி. பிகாஸ் A1 இப்படி இருக்கு அப்படின்னா A2 இப்படி இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி ஆட் பண்ணலாம், நம்ம வெக்டார் அல்ஜிப்ரா மெத்தட்ல நம்ம வெக்டார்ல வந்து அப்ளை பண்ணலாமா? அப்ப இது parallelogram law of addition. இதுதான் ஆர் நம்மளோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட், இது அதோட தீட்டா. கரெக்டா, இது அதோட தீட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 cos 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, cos 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா தான் 5. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, அவுட் ஆஃப் ஃபேஸ் போச்சு அப்படின்னா அப்படியே 180 டிகிரிக்கு போகுது, அப்படியே நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ ரெண்டும் மைனஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் யாருக்கெல்லாம் இன்னும் வெக்டார்ஸ் கிளியரா இல்லையோ போய் மோஷன் இன் பிளேன் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன படிச்சோமோ அதை ஒரு டைம் ப்ரஷ் அப் பண்ணிடலாம். பிகாஸ் இதுல இருந்து உங்களோட எக்ஸாக்ட் சாப்டர் ஆரம்பிக்குது, கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகேவா, ஃபேஸ் அப்படிங்கிறது என்னது, எந்தெந்த வேவ் எப்படி எப்படி எல்லாம் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்களேன், இந்த மாதிரி 2 வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் 2 waves லைக் திஸ். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. இது ரெண்டும் எப்படி இருக்கு, நம்மளுக்கு இன் ஃபேஸ், ஒரே மாதிரி ஆங்கிள்ஸ்ல தான் இருக்கு. இந்த 2 வேவை நம்ம எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஆங்கிள் தான் கிடைக்கும். ரைட், அப்ப சேம் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். தீஸ் ஆர் இன் ஃபேஸ். அண்ட் இந்த வேவ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா, இன்னொரு வேவ் முன்னாடியே எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்ப இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு, இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. ரைட், அப்ப இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சேம் ஆங்கிள் இருக்காது. இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டும் சேம் ஆங்கிள் இருக்காது. அப்ப இங்க நம்மளோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவாகும், நம்மளுக்கு 0 ஆகாம வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து π/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்னு படிச்சோம். அப்ப இத பாருங்க, இது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபேஸ். ஒரு வேல்யூ இப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வேல்யூ அப்படியே நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபேஸ். This is completely out of phase. அப்ப இந்த இடத்துல நம்மளோட phase difference என்னவாக இருந்திருக்கும், π ஆக இருந்திருக்கும், which is not equal to 0. ஓகே, அப்ப இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். this is your phase difference. ஓகே, so phase அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். phase அப்படிங்கிறது என்னது, a sin omega t plus or minus kx அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட phase. this is your phase. நான் வேவ்ஸ்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன், இதான் நம்மளோட phase. ஓகே, அந்த ஆங்கிள் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேவ் வேற ஏதோ ஆங்கிள் இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம அப்படின்னு அர்த்தம். வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது படிச்சாச்சு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எழுதுறப்ப சிம்பிளா இந்த மாதிரி எழுதுவோம், π 2π 3π இந்த மாதிரிலாம் எழுதிட்டே போவோம். ரைட், 3π/2 அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிட்டே போவோம். ரைட், இதெல்லாம் எதுக்கு எழுதுறோம், எப்படி எழுதுறோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஆசிலேஷன்ல, வேவ்ஸ்ல, அதுக்கப்புறம் ஏசில நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப கவனிங்க, வேவ் லென்த் அப்படிங்கறத முக்கியமா இந்த இடத்துல நம்ம படிக்கணும். வேவ் லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல் என்ன விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்கோ அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்க இருக்கு, வேவ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இதோட எக்ஸாக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த இடத்துல இருக்கும்.
ஓகே, இந்த இடத்துல இருக்கும். அப்ப இதோட எக்ஸாக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். இதோட எக்ஸாக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இதோட எக்ஸாக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். அப்ப இந்த மாதிரி சேம் எக்ஸாக்டான பிஹேவியர்ஸ் அதுக்கு நடுவுல இருக்கிறத தான் நம்ம வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? வேவ் லென்த் அப்படிங்குவோம். ஓகே, ஸோ வேவ் லென்த் அப்படிங்கிறது என்னது? ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படிங்கிறதோட அந்த லென்த் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் திரும்ப எங்க ரிப்பீட் ஆகுது அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க இருக்கும். அப்ப இது லாம்டா. மறுபடியும் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க இருக்கும். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை நம்ம திரும்பவும் லாம்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க இருக்கிறப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி ஒரு லாம்டா, அதுக்கப்புறம் ஒரு லாம்டா, தட் வில் பி 2 லாம்டா. மறுபடியும் இங்கிருந்து அடுத்த வேவ்ல இந்த இடத்துல இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? so that can be written as this can be written as 3 lambda. 3 lambda. ஓகே, அப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, while doing sums you will feel that. ஓகே, சோ பசங்களா இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. that is important. இதான் வேவ் லென்த். ஓகே, அண்ணா பாத் டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன மேம் ஃபார்முலா? ரொம்ப புதுசா இருக்கே, இது எப்படி நம்ம நேத்து தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு தோணலாம். இது நேத்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்ல முந்தா நேத்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணலாம். அதுக்கு தான் now I'm going to teach you something. Okay, so listen carefully. So phase difference-னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது we are going to talk about path difference. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இதை வந்து நம்ம வேவ் லென்த்ல எழுதுறப்ப இது 2 லாம்டா அப்படின்னு சொல்லி எழுதுறோம். கரெக்டா? இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து அதோட டிஸ்டன்ஸ் 1, இங்க வந்து அதோட டிஸ்டன்ஸ் 1, இங்கிருந்து இங்க இருக்கிறப்ப அதோட டிஸ்டன்ஸ் 1, இங்கிருந்து இங்க இருக்கிறப்ப அதோட டிஸ்டன்ஸ் 3. So different distance are possible. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் பாத் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறோம். பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல நம்மளுக்கு 0, ஏன்னா இது இனிஷியல்ல இருக்கு. ஆனா இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்ப கிடைக்கிறத தான் நம்ம வந்து பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் என்ன சொல்றோம் பசங்களா? பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு. அப்ப இந்த பாத் டிஃபரன்ஸை எப்படி எல்லாம் நாம் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா கவனிச்சுக்கோங்க. So the main important example is, listen carefully, which is so change in phase angle. Okay, what difference in phase angle difference. Okay, phase difference. Okay, at same particle with different timing. அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்? இது என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வேவ் இருக்கு, y ஆக்சிஸ் x ஆக்சிஸ், இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு, ஓகேவா? நான் அதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு வேவ் இருக்கு, இது வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு, இட் இஸ் ஆன் மூவிங். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வேவ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படி மூவ் ஆகுது. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லாட்டி இன்னும் இது ஈஸியா இருக்கணும் அப்படின்னா வாட் we can do is இதை y1ன்னு வச்சுக்கோங்க, இது y2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நோ வரிஸ், ரெண்டு வேவ்ஸ் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா இருக்கும். அப்ப இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, ஓகேவா? இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு. சோ இந்த ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கும் டிஃப்ரெண்டான டைமிங் இருக்கு, ஓகேவா? பிகாஸ் இது ரெண்டும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பார்ட்டிகல் ஏதோ விதத்துல டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த பார்ட்டிகளோட டைம் t1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த பார்ட்டிகளோட டைம் t2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிகல் டைம் t1 t2, இது ரெண்டுத்தோட டைம் என்னது பசங்களா? நம்மளுக்கு t1 and t2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சேம். இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? நம்மளுக்கு சேம் ஆக இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சேம் ஆக இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ்.
ஆரிஜின்ல இருந்து எடுக்கிறப்ப என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்கு. வேணா இங்க எடுத்துக்கலாம் பார்ட்டிகல், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் டிஃப்ரெண்ட் டைமிங்ல. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, y1 அப்படிங்கிறப்ப நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன? y1 is equal to y1 அப்படிங்கிறப்ப எக்ஸ்பிரஷன் என்னது பசங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். y1 அப்படின்னா தட் இஸ் a1 sin ஒமேகா t. இந்த இடத்துல என்ன ஆகுது நம்மளுக்கு? டைம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு t1 plus kx or minus kx அண்ட் x என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல சேம், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு, டைமிங் மட்டும் மாறுதுங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் லெட் அஸ் அஸ்யூம் a1 is equal to a2. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? y2 is equal to a அப்படின்னு கிடைச்சிருமா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிடும் பசங்களா? இந்த இடத்துல இது a sin அப்படின்னு கிடைக்கும், இதுவும் a sin. இங்க நம்மளுக்கு என்னதான் சேஞ்சஸ் நடக்குது? டைம் மட்டும் தான் சேஞ்சஸ் நடக்குது. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட y ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தான் தேவை, ரைட்? அப்ப வாட் ஐம் டூயிங் இஸ் change in phase is equal to phi2 minus phi1. இதுதான் phi2, இது phi1, ரைட்? அப்ப phi2 இது ரெண்டுத்தையும் எழுதுறப்ப ஒமேகா t2 minus kx, அடுத்தது மறுபடியும் எழுதுறப்ப என்னாகும்? மைனஸ் ஒமேகா t1 minus kx அப்படின்னு கிடைக்கும், ரைட்? அப்ப this will be written as ஒமேகா into t1 minus t2. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், இது ரெண்டும் சேம் கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடும். அண்ட் this can be written as del t. அப்ப del phi is equal to omega into del t. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்? டைமிங் டிஃப்ரெண்ட், பொசிஷன் சேம். ஓகே, என்ன ஆகும் நம்மளுக்கு? டைமிங் டிஃப்ரெண்ட், பொசிஷன் சேம். ஓகே, அப்ப இதுல ஒமேகாக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? 2 pi f அப்படிங்கிறதும் எழுதலாம். so now we can write 2 pi f அப்படிங்கிறதையும் உள்ள எழுதிக்கலாம். that never gonna be a problem. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 2 pi by t அப்படின்னு கூட எழுதலாம், இல்லாட்டி 2 pi f அப்படின்னு எழுதி கூட del t அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வேளை டைமிங் சேமா இருக்கு ஆனா பாத் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஸோ phi at same timing but different position, different path. ஓகேவா? அப்ப எழுதணும் அப்படின்னா இது வந்து x axis, இது y axis. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேவ் y1, அடுத்தது வந்து என்னது அப்படின்னு கேட்டா இது வந்து செகண்ட் வேவ், இது வந்து y2. இப்போ என்ன பண்றோம்? சேம் டைமிங்ல இது ரெண்டுத்துக்கும் ஒரே டைமிங், பட் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம். சேம் டைமிங் அட் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ், ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஓகேவா? அப்ப இங்க நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? we people know del phi is equal to phi2 minus phi1 which is omega t. நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? omega t கான்ஸ்டன்டாக இருக்கும், மைனஸ் kx1 minus omega t minus kx2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுல omega t போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு k into x2 minus x1 அப்படின்னு கிடைக்கும், which is k into del x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, k க்கு பதிலா என்ன பண்ணலாம்? k is nothing but your wave number. wave numberனா 2 pi divided by lambda அப்படின்னு எழுதலாமா? we can write it as 2 pi divided by lambda and this is your equation. Okay, so phase difference with respect to the position difference. இதுவே phase difference with respect to the time difference. Okay, இந்த ரெண்டு பார்ட் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 2 pi இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். So del phi divided by 2 pi is equal to del x divided by lambda. இதுல இருந்து என்ன மேம் சொல்றீங்க? இது ரெண்டும் more or less சேம் தான். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, லாம்டா அப்படிங்கிறது என்னது? ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டா முடியறதுக்கு பேர் தான் லாம்டா. ஒரு சைக்கிள் எப்ப கம்ப்ளீட்டா முடியும்? ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டா முடியணும்னா அதுக்கு 2 pi ஆகணும்.
ஒரு சைக்கிள் கம்ப்ளீட்டா முடியணும் அப்படின்னா அதுக்கு 2π ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன நடக்கும், அந்த பார்ட்டிகளோட சேம் இன்னொரு பார்ட்டிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப 2π ஆகணும். அப்ப இங்க பாருங்க lambda is equal to 2π. அப்ப இந்த இடத்துல phi எப்படி இருக்கும் நம்மளுக்கு, phi and path and phase difference are literally வந்து same. phase difference இருந்துச்சு அப்படிங்கறப்ப path difference நம்ம ஈஸியா calculate பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க, different paths between the waves at that point. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சரியா, ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு அந்த ரெண்டு வேவ்ஸ்ல அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். புரிஞ்சுதா? அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் நான் இப்படி அனுப்புறேன், செகண்ட் வேவ் நான் இப்படி அனுப்புறேன். இதுல என்ன இருக்கு நம்மளுக்கு, இதுல நம்மளுக்கு பாத் டிஃபரன்ஸும் இருக்கு, ஃபேஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. பாத் பாருங்க இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சானா இது இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது ரெண்டு எப்படி இருக்கு நம்மளுக்கு, அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு. தெரியுதா, ரெண்டும் அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இப்படிதான் கண்டுபிடிப்போம். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து del x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், del x is equal to lambda into 5க்கு பதிலா என்ன பண்ணணும் நம்ம, del 5 divided by 2π அப்படின்னு இருக்கு. ஸோ del 5க்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா you will be getting del x divided by lambda. பை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா that is 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ del x is equal to 1/2 lambda. லாம்டால பாதி. ஓகே, அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னது, நம்மளுக்கு பாதி லாம்டா டிஃபரன்ஸ் இருக்கு. டோட்டல் லாம்டால பாதி லாம்டா தாண்டி தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி ஈஸியர். இன்னொரு டைம் என்ன பண்ணுங்க, லைட்டா ஸ்க்ரோல் பேக் பண்ணி ஒரு டைம் கவனிங்க, தட் இஸ் எனஃப். And now let's talk about amplitude. And amplitude பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெளிவாவே தெரியும், புதுசா எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஆம்ப்ளிடியூட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், வெக்டார் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்றதா இருந்தாலும் மைனஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், வெக்டார்ஸ் மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். Okay, so now let's talk about the main person of today's class, that is intensity. Okay, generally last classல waves நடத்துறப்ப நான் உங்களுக்கு ஒரு intensity formula கொடுத்திருப்பேன், that is half omega square a square rho into volume அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பேன். அதே தான் இங்கேயும் படிக்க போறோம். ஆனா இந்த இடத்துல ஒமேகாக்கு பதிலா ஃப்ரீக்வென்சி உள்ள எழுதுறோம், தட் இஸ் 4π square f square a square rho v அப்படின்னு படிப்போம். அப்ப இது 1 சார், இது 2 சார். So intensity of the wave is equal to 2π square f square a square rho into v அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எப்ப அப்படின்னா சிங்கிள் வேவுக்கு உங்களுக்கு இன்டென்சிட்டி கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப. இதுவே ரெண்டு வேவ் இருக்கு, அது ஒரு இடத்துல வந்து சூப்பர் இம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன இன்டென்சிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு யூஸ் வெக்டார் மெத்தட். ஓகேவா, என்ன பண்ணணும், நம்ம வெக்டார் மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, we have to use the vector method. and ரொம்ப இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, intensity is directly proportional to the amplitude square. intensity is directly proportional to the amplitude square. இப்போ புரியுதா உங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிட்டேன் அப்படின்னு, intensity is directly proportional to the amplitude square எப்ப f அதுக்கப்புறம் rho v எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப. ஓகே, அப்ப இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியே ஆகணும். ஓகேவா, அதைத்தான் k அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ணா அப்ப இதை வந்து நம்ம வெக்டார் மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதையும் வெக்டார் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ஸோ I is equal to resultant intensity will be equal to I1 plus I2 plus 2 into root of I1 I2 into cos phi into cos phi. ஓகேவா, ஸோ காஸ் ஃபை அப்படிங்கிறது என்னது, ஃபேஸ், அந்த ரெண்டு இடத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டு வேவ்க்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் தான் காஸ் ஃபை. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம். ஒருவேளை நம்ம அனுப்பக்கூடிய ரெண்டு வேவுமே எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஐடென்டிக்கல் வேவ்ஸாக இருக்கு, ரெண்டுத்தோட ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம அதை வந்து ஐடென்டிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப I1 is equal to I0. I0 அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் வேவ், I1 அப்படிங்கிறது செகண்ட் வேவ், நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ரெண்டு வேவும் சேமா இருக்கு, இல்ல இன்னும் ஈஸியா இருக்கணும்னா இது வந்து ஒரு வேவ், இது ஒரு வேவ், இது ரெண்டு எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம I0 அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம I0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ I is equal to ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, which is very simple, very very simple, that is
I naught plus 2 root of I naught square into cos phi அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகும் நம்மளுக்கு 2I naught plus இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா இன்னொரு 2I naught cos phi அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாமா? இது ரெண்டு எப்படி இருக்கு நம்மளுக்கு? how it both looks like. so 2I naught கான்ஸ்டன்டா வெளியே எடுத்தோம்னா 1 plus cos phi அப்படின்னு கிடைக்கும். and 1 plus cos phi நம்ம எப்படி எழுதலாம்? that can be written as 2 into cos square phi by 2 அப்படின்னு எழுதுவோம். 2 into cos square phi by 2 ன்னு எழுதுவோம். அப்போ இது உள்ள எழுதணும் அப்படின்னா resultant amplitude will be equal to, resultant intensity will be equal to 2I naught into 2 cos phi by 2. அப்போ this will be written as 4I naught cos square theta by 2. இப்படி கிடைக்கும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா this is your maximum I value. This is your maximum intensity value. அப்போ மினிமம் இன்டென்சிட்டி எப்படி இருக்கலாம்? ஜீரோவாக இருக்கலாம். அப்போ ரெண்டு வேவ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகி நம்மளுக்கு இப்படி ஒரு வேவ் கிடைக்குது அப்படின்னா இது எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஆம்ப்ளிடியூட் இருக்குங்கிறப்ப இது வந்து 4I naught ஆக இருந்திருக்கும், இது ஜீரோவாக இருந்திருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மேம் இதை எப்படி மேம் நான் இன்னும் சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னு கேட்டால் this can be written as root of I1 plus root of I2 the whole square அப்படின்னு எழுதலாம். A plus B the whole square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வருது. ஓகே, ஸோ இந்த பிளஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்குவோம். ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே மினிமம் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் யுவர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ மேக்ஸிமம், இது மினிமம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல நம்மளுக்கு மேக்ஸிமா கிடைக்கும், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும். நம்மளோட டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல நம்மளுக்கு மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும். தட் யூ வில் பி கெட்டிங் இட் அஸ் மினிமம் இன்டென்சிட்டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா A1 plus A2 அப்படிங்கிறது என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோடது. A1 minus A2 அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோடது. ஓகே, so now let's discuss about coherent sources. coherent sources என்ன அப்படின்னா யூனிஃபார்ம். ஓகே, எல்லாருமே ஒரே யூனிஃபார்ம், அதுக்கு பேர் தான் coherent sources. ஸோ இப்போ coherent sources அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சோர்ஸ், அந்த லைட்டுக்கு சேம் வேவ் லென்த் இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ரெண்டும் ஒரே ஃபேஸில் இருக்கும். ரெண்டும் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரே ஃபேஸில் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் phi is equal to 0. சேஞ்ச் இன் phi is equal to 0. ரெண்டும் ஒரே ஃபேஸில் இருக்கும், அதுக்கு பேர் தான் coherent sources. ஓகே, அண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டும் ஒரே ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்டென்சிட்டி ஃபார்முலா எப்படி இருக்கும்? வாட் வில் பி த இன்டென்சிட்டி ஃபார்முலா? I1 plus I2 plus 2 root of I1 I2 இந்த இடத்துல cos phi. ஸோ cos phi நம்மளுக்கு என்னது? 0. அப்போ phi வேல்யூ என்னவா இருந்திருக்கணும்? 90 டிகிரியாக இருந்திருக்கணும். அப்போ இந்த ஹோல் டேர்மும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிசல்டன்ட் I will be I1 plus I2 மட்டும்தான் இருக்கும். இது எப்போ? coherent sources ஆக இருக்கிறப்ப. இது எப்படி இருக்கிறப்ப? coherent sources ஆக இருக்கிறப்ப. ஒருவேளை இதுக்கு ஆவரேஜ் என்னவாக இருக்கும், அதாவது ஆவரேஜ் இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பையும் நம்மளுக்கு இதுதான் நடக்கும். ஏன் மேம்? why average intensity கேட்குறப்ப இந்த என்ன சேஞ்சஸ் வரும்னு கேட்டால் this is average and this is also average. and we people know, உங்களுக்கு நான் வந்து ஏசி நடத்துகிறப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன், cos தீட்டாவோட ஆவரேஜ் வேல்யூ இஸ் 0. cos தீட்டா sin தீட்டாவோட ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், which is sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ஹாஃப் ஆக இருக்கும். சரியா? ஸோ பசங்களா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் ஷாட்ஸோட லிங்க்ஸ் இருக்கு, போய் தெளிவாக படிச்சுக்கோங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேவ்ஸ் படிச்சிங்கன்னா மட்டும்தான், வேவ்ஸ் ஆசிலேஷன் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இஎம்ஐ, ஏசி, அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ், இந்த 3 யூனிட்டுமே எழுத முடியும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, அண்ட் நவ் நான்-கோஹெரண்ட் சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நம்மளோட வீட்டோட குண்டு பல்ப், ஃப்ளோரசன்ட் பல்ப், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு வேவ் லென்ஸ் இருக்கும், ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளை வில் நெவர் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஓகேவா, இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எழுதுறப்ப நம்மளுக்கு I is equal to I1 plus I2 plus 2 into root of I1 I2 cos phi அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, if I'm taking average for this, இப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? phi வந்து 0 இல்லை, phi மாறிக்கிட்டே இருக்கு. phi வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறப்ப என்ன ஆயிடும்? அது 0 ஆயிடும். இதோட ஆவரேஜ் 0 ஆயிடும். ஏன்னா 5 வந்து என்ன ஆயிட்டே இருக்கு பசங்களா, நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. 5 கான்ஸ்டன்டா இல்ல. எந்த ஒரு வேல்யூவுமே கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து அதோட ஆவரேஜ் எடுத்துக்கலாம். புரியுதா? ஆனா எப்ப வந்து அது கான்ஸ்டன்டா இல்லையோ அப்ப நம்ம அதுக்கு ஆவரேஜ் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு 4 வீடியோ 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. லேப்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து ஐயோ அந்த வேல்யூ இல்ல இந்த வேல்யூ அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நீங்க அடிச்சு மாத்துறீங்க. மறுபடியும் இந்த வேல்யூ இல்ல அந்த வேல்யூ அப்படிங்கிறாங்க. அப்ப கடுப்பாகி 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 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நான் கால்குலேஷனே போடல, நீயே வச்சுக்கோ, நம்ம வந்துருவோம். ரைட். ஸோ தட் மீன்ஸ் எந்த ஒரு வேல்யூவுமே கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆவரேஜ் எடுக்கிறது பயங்கர ஈஸி. பட் எந்த ஒரு வேல்யூவும் நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கிறது இல்லை, கான்ஸ்டன்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறது கஷ்டம். ஆவரேஜ் எடுக்கிறது என்னவாக இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, இட் வில் பி கஷ்டம். சோ கஷ்டமாக இருக்கும். ஓகே, இட் வில் பி சோ கஷ்டம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்? இது எப்படி இருக்கு? 5 டிஃபரன்ஸ் இல்ல. that means it is constant. that means it is constant. கரெக்டா? ஸோ coherent sources இருக்கிறப்ப it will be very easy because we will be writing 4I0 cos square theta by 2, 5 by 2. அப்ப இங்க என்ன ஆகும் நம்மளுக்கு? cos ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து ஆவரேஜ் வேல்யூ 0 ஆகாது. ஆவரேஜ் வேல்யூ என்னவாகாது? 0 ஆகாது. ஓகேவா? ஆனா இதுல என்ன ஆகும் நம்மளுக்கு? இதுல சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறனால இது ஒரு இரிட்டேஷனான விஷயம். அப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் வேல்யூ I1 plus I2 ஆக இருக்கும். ஏன்னா இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பசங்களா, இவ்வளவு நேரம் நம்ம வந்து இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, பேசிக்னா என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால பி அட்டாச்ட் டில் த எண்ட். அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த செஷனோட நோட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்லையும் கிடைக்கும், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பசங்களா. ஓகே, அண்ட் யாரெல்லாம் இன்னும் வந்து ஷோபி மேம் செஷனை லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஷேர் இட் வித். And now let's talk about interference. Okay, let's talk about interference. So பசங்களா, interference அப்படின்னு சொல்றப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2 டைப் ஆஃப் interference இருக்கு. One is destructive interference, another one is constructive interference. Destructive interference அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ நம்மளோட இன்டென்சிட்டியும் மேக்ஸிமமாக இருக்கும். எஸ் ஆர் நோ? இதுவே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மினிமமாக இருக்கும் அண்ட் இன்டென்சிட்டியும் மினிமமாக இருக்கும். இன்டென்சிட்டியும் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் கிடைக்கும், பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுவே இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே கருப்பு கலரில் கிடைக்கும், டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடாக இருக்கும். திஸ் வில் பி ஆட். ஓகே, திஸ் வில் பி ஆட். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி மேம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லிசன், எங்கே எல்லாம் ஈவனாக இருக்கோ அப்போ இதில் நம்ம என்ன மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இங்கேயும் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மட்டும்தான் கண்டுபிடிப்போம். அப்போ இது ஈவன் அப்படின்னா இதுவும் ஈவனில் இருக்கணும், இதுவும் ஈவனில் இருக்கணும். கரெக்ட். ஸோ இது ஈவனில் இருக்கணும். அப்போ ஈவனில் இருக்கணும் அப்படின்னா வாட் வில் பி த வேல்யூ? டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் ஃபை சேஞ்ச் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் வில் பி ரிட்டன் ஆஸ் 2n into pi அப்படின்னு எழுதுவோம். we will be writing it as
2n into pi அப்படின்னு எழுதுவோம். எங்க எல்லாம் 2n டேர்ம் வருதோ அதை வந்து நம்ம E1 அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? E1 அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்ப E1 இருந்துச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ 1 2 3ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இதுவே ஆடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் இன் பாத் வில் பி சேஞ்ச் இன் ஃபேஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 2n minus 1 அப்படின்னு கிடைக்கும். that will be 2n minus 1 into pi அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? odd அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டெல் ஃபை எப்படி மேம் இருக்கும்? ஐ மீன் டெல் எக்ஸ் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல் எக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டெல் எக்ஸோட ஃபார்முலா என்னது? டெல் எக்ஸ் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு டெல் ஃபை டிவைடட் பை 2π அப்படின்னு. டெல் ஃபைக்கு பதிலாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2n ஃபை டிவைடட் பை 2π அப்படின்னு இருக்கும். இது ரெண்டு இப்படி கேன்சல் ஆகிடும். ரைட், அப்போ this will be equal to lambda into n அப்படின்னு இருக்கும். lambda into n அப்படின்னு இருக்கும். ஓகே, lambda into n. அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? del x is equal to இந்த இடத்துல 2n minus 1 into pi lambda by 2π அப்படின்னு கிடைக்கும். 2 to pi கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2n minus 1 into lambda by 2 அப்படின்னு கிடைக்கும். lambda by 2 கிடைக்கும். அப்ப இதெல்லாம் தான் உங்களோட phase difference, path difference for constructive interference and destructive interference. இது எப்படி மேம் நம்ம எழுதுறது அப்படிங்கறப்ப just wait, I will be informing. ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் வரப்ப அதை நான் உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? இன்டர்ஃபரன்ஸ்னா என்னது, இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக என்னவாக இருக்கும்? இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கொஹெரண்ட் சோர்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐ வில் பி மேக்ஸிமம் ஆக இருக்கும். ஐ வில் பி மேக்ஸிமம். ஓகே, ஸோ யூ வில் பி கெட்டிங் மேக்ஸிமம் ஐ வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் ஐ வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூடும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் டெல் ஃபை என்னவாக இருக்கும்னு சொன்னேன்? 2π n ஆக இருக்கும்னு படித்தோம். பாத் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் பசங்களா நம்மளுக்கு? தட் இஸ் n into லாம்டாவாக இருக்கும். ஸோ n will be equal to 0 1. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 ஈவனாக இருக்கிறப்ப. ஓகே மேம், அண்ட் ரிசல்டன்ட் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். இண்டிவிஜுவலை விட அதிகமாக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 4I0 அப்படிங்கிறது வரைக்கும் போகலாம். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் 2A0 அப்படிங்கிறது வரைக்கும் போகும். இதுவே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, டெஸ்ட்ரக்டிவ்னா என்ன பண்ணணும் நம்ம? இட் வில் பி மைனஸ். ஸோ கம்மியாக இருக்கும். ரிசல்டன்ட் வந்து இண்டிவிஜுவலை விட எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இட் வில் பி வெரி வெரி லெஸ். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். ஸோ டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆட். ஓகேவா? அப்போ பாருங்க, இட் இஸ் 180 ஆக இருக்கு. So that means 2n minus 1 into pi. n அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ we are starting it from 0, what happens? இந்த இடத்துல -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ -1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அண்ட் இந்த -1 எப்படி மேம் நம்ம எழுதுறது அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்சஸாக இருக்கும். ஓகே, ஸோ பி பேஷண்ட், ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட். ஓகே, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட். ஸோ டெல் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? 2n minus 1 lambda by 2. ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ மினிமம் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ இட் வில் பி ஹேவிங் மினிமம் வேல்யூ ஆஸ் 0. ஓகே, அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா பிரைட்னஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? தட் இஸ் டார்க்னஸ், தட் இஸ் பை. அப்போ ஒரு வேவ் இருக்கு அப்படின்னா எங்கெல்லாம் பை வருதோ அங்கெல்லாம் என்னவாக இருந்திருக்கும்? அது அங்கெல்லாம் அது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பை 2π 3π அப்படின்னு வரப்பையில அது என்னவாக இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கு. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ பசங்களா இந்த ஸ்லைடு வரைக்கும் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐ வில் பி டிஸ்கஸிங் யூ த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? 2 ஸ்லிட் வச்சுக்குவோம். 2 ஸ்லிட் இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ரைட்? அதுல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கிறோம்.
இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் நம்ம? கேபிட்டல் டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அண்ட் இது வழியாக நான் என்ன பண்ணுறேன்? வேவ்ஸ் அனுப்புகிறேன். இந்த 2 ஸ்லிட்டு வழியாக வேவ்ஸ் அனுப்புகிறேன். ஓகே, இந்த 2 ஸ்லிட்டு வழியாக நான் வேவ்ஸ் அனுப்புகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்? இந்த மாதிரி வேவ் ஃப்ரண்ட்ஸ் கிரியேட் ஆகுமா? இந்த மாதிரி வேவ் ஃப்ரண்ட்ஸ் இப்படி கிரியேட் ஆகிறப்ப இது போய் ஸ்க்ரீனில் படுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட் கலர், டார்க் கலர், பிரைட் கலர், டார்க் கலர், பிரைட் கலர், டார்க் கலர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி மேம் பிரைட் கலர், டார்க் கலர் எப்படி மேம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், லிசன், ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்லிட்டில் இருந்து வரக்கூடிய லைட் வேவ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து தான் நம்மளுக்கு இங்கே வரும். கரெக்டா? இந்த ஸ்லிட்டில் இருக்கிறது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி தான் இங்கே வரும். அப்போ இந்த 2 டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பாத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விச் இஸ், what are the path difference? That is, என்ன பாத் டிஃப்ரென்ஸ்? n into லாம்டான்னு ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2n minus 1 லாம்டா by 2 அப்படிங்கிற பாத் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்ப ஒருவேளை எனக்கு வெறும் லாம்டா, இல்லாட்டி வந்து 2 லாம்டா, இல்லாட்டி வந்து எனக்கு 3 லாம்டா இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3/2 லாம்டா, ஓகேவா, அந்த மாதிரி ஒன்று வருது. அடுத்தது நம்மளுக்கு ஸோ லாம்டா பை 2 அப்படி வருது. ஸோ 3 லாம்டா பை 2ன்னு கிடைக்குது. அடுத்தது இங்கே வந்து நம்மளுக்கு 3 போட்டோம்னா என்ன ஆகும்? 6 minus 1 5 லாம்டா பை 2 அப்படின்னு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப கிடைக்குது. அப்படின்னா அந்த பார்ட்டில் நம்மளுக்கு என்ன தோணும்? நம்மளுக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் தோணும். அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணும்? டார்க் ஃப்ரிஞ்சஸ் தோன்றும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பர்டிகுலர் இடம் ஸ்க்ரீனில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த 2 வேவ்ஸும் சேம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி வரும். இந்த 2 டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும்? சேமாக ட்ராவல் பண்ணி வரும். அப்போ இது 2 சேமாக ட்ராவல் பண்ணி வருது அப்படின்னா del phi is equal to 0. அப்போ இந்த del phi is equal to 0 அப்படிங்கிறத தான் நம்ம சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். புரியுதா? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ என்ன வேவ் இருக்கு, என்ன வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கா, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து இது பி, இது இங்கே வரப்ப இதுக்கு ஒரு வேவ். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்ப ஒருவேளை எனக்கு லாம்டா பை 2 வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் பசங்களா? நம்மளுக்கு டார்க் ஃப்ரிஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ எந்த பாயிண்ட்ல நம்ம ஃப்ரிஞ்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம y அப்படின்னு எழுதுறோம். அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? y அப்படின்னு எழுதுறோம். இது வந்து நம்மளோட ஆங்கிள், இது நம்மளோட ஆங்கிள் தீட்டா. இந்த 2 ஸ்லிட் எப்போவுமே கான்ஸ்டன்டாக இருக்கணும். இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப் தான் இங்கேயும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே கேப் தான் இருக்கும். இதுதான் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாத் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிறப்ப என்னது? நம்மளுக்கு ஃபேஸும் நம்மளுக்கு 0 டிகிரியாக இருக்கும். ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி வரும். ரெண்டும் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரே டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி வரும். அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் வில் பி 0. and path difference will be 0. clear-ஆ இருக்கு இல்லையா? and bright fringe அப்படிங்கிறது தான் வந்து சென்டர்ல இருக்கும். and since இது ரெண்டுமே coherent source and நம்ம சோர்ஸை மாற்ற போகிறது இல்லை. coherent sourceனா it is a constant one, ரைட்? எல்லாமே அதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிஞ்சஸுமே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே கிரியேட் ஆகிற ஃப்ரிஞ்சஸுமே எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் வில் ஆல்சோ பி வெரி வெரி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம இப்போ ஃப்ரிஞ்சஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து y. ஓகே, ஸோ இந்த y. அப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்? டெல் எக்ஸுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா del x is equal to d into sin thetaன்னு எழுதலாம். இல்லாட்டி del x is equal to approximately equal to d into tan theta. tan thetaங்கிறது என்னது? இங்கே இருக்கிறது இதுதான் theta. சென்ட்ரல் ஃப்ரிட்ஜில் இருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது. okay, and this can be written as del x can be written as y into d by d அப்படின்னு எழுதலாம். y into d by d அப்படின்னு எழுதலாம்.
புரியுதா பசங்களா? ஒருவேளை எனக்கு வந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸோ இங்க இருக்கிற டிஸ்டன்ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வச்சு எழுதிக்கலாம். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு 5 வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ மேக்சிமமாக இருக்கணும். பி வந்து மேக்சிமமாக இருக்கணும்னா என்னவா இருக்கணும், நம்மளுக்கு 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அண்ட் இதுவே நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்மளுக்கு 1 2 3 4 சாரி மேக்சிமமாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல lambda into n. அப்ப ஈவன் நம்பர்னா அது எப்படி இருக்கணும், 1 2 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சரியா? ஆடுங்கிறப்பதான் 0ல வரும். ஆட் அப்படிங்கிறப்பதான் 0 வரும். ஓகே, அண்ணா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன எம்சிக்யூக்கான ஒரு சின்ன சின்ன கான்செப்ட். ஒருவேளை இந்த ரெண்டு ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் சேமா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் மேக்ஸிமா கிடைக்காது, கம்ப்ளீட் மினிமா கிடைக்காது. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் lambda of light should be approximately equal to the length of the object. ஓகேவா? இப்படி இருந்தா தான் ஒரு லைட் வந்து வேவாக பிஹேவ் பண்ணும். இப்படி இருந்தா தான் என்ன ஆகும், லைட் வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரி இல்லைன்னா லைட் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணாது. அப்ப இந்த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ங்கிறது இங்க என்னது, நம்மளுக்கு ஸ்லிட். ஓகேவா? ஸோ அந்த ஸ்லிட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டான மினிமா எக்ஸாக்டான மேக்ஸிமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு டார்க் கலந்த மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்ன கலந்த மாதிரி இருக்கும், டார்க் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ணா இந்த நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் இதில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்குமே நான் ஒரே கலர் கொடுக்காம டிஃப்ரெண்ட் சோர்சஸ் கொடுக்குறேன். அப்போ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே இன்டர்ஃபரன்ஸே நடக்காது. ஒரு பர்ஃபெக்டான இன்டர்ஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு பர்ஃபெக்டான என்ன கிடைக்காது பசங்களா, நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ நோ பர்ஃபெக்ட் இன்டர்ஃபரன்ஸ் வில் பி அப்சர்வ்ட். அடுத்தது என்ன கேட்கலாம் அப்படின்னா, நான் ஸ்லிட்டை வந்து வெர்டிக்கலாக வைக்காம ஸ்க்ரீனுக்கு ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். அப்போ ஹரிசாண்டலாக வச்சுருந்தேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஸோ வெரி சிம்பிள், ஹரிசாண்டலாக வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே சைன் தீட்டான்னு படித்தோம், இங்கே காஸ் தீட்டான்னு படிக்கிறோம். கரெக்ட்? ஸோ டெல் எக்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் வில் பி ஈக்குவல் டு டி இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். அப்போ தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிஎக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெல் எக்ஸ் வில் ஆல்சோ பி இன்க்ரீஸிங். ஸோ தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு பாத் டிஃப்ரென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது எப்படி இருக்கலாம், நம்மளுக்கு பிரைட்டாகவும் இருக்கலாம், இல்லை டார்க்காகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவு தூரம் அப்சர்வேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் யோர் சென்ட்ரல் பிரிட்ஜ். அதாவது சென்ட்ரல் ஃப்ரிஞ்சில் இருந்து அடுத்தடுத்த டார்க் ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்குது. ஸோ சென்ட்ரல் ஃப்ரிஞ்சில் இருந்து அடுத்தடுத்தது எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்க்ரீன் அப்படின்னா இதுதான் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா இதிலிருந்து அடுத்த ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் எப்படி இருக்குது, டார்க் எப்படி இருக்குது, பிரைட் எப்படி இருக்குது, டார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதிலிருந்து கம்பேரிசனாக நம்ம படிக்கிறது தான். அப்போ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டால், வி பீப்புள் நோ கம்ப்ளீட்டாக ஒரு லாம்டா முடிஞ்சாதான் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு லாம்டா இருக்குது அப்படின்னா திரும்ப இங்கிருந்து மறுபடியும் அதே லாம்டாவில் வரப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு பிரைட் ஃப்ரிஞ்சோ டார்க் ஃப்ரிஞ்சோ கிடைக்கும். இது நம்மளுக்கு ஒரு லாம்டானா திரும்ப இதே மாதிரி இருக்கிற லாம்டாவில் இங்கே வர்றப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்து தானே கிடைக்கும், நம்மளுக்கு அடுத்த ஒரு டார்க் ஃப்ரிஞ்சோ பிரைட் ஃப்ரிஞ்சோ கிடைக்கும். ரைட்? அப்போ அது நார்மலாக எழுதுறப்ப லாம்டா டி டிவைடட் பை டி. டி அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன். ஸ்மால் டி அப்படிங்கிறது என்னது, ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். புரியுதா பசங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்லேருந்து இது எவ்வளோ இருக்குது, சென்டர்லேருந்து இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சென்டர்லேருந்து இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது இந்த இடத்துல ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குமா, இது அடுத்தது ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குமா, டார்க் பிரைட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் லாம்டா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் லாம்டா. கரெக்டா? லாம்டா லாம்டா லாம்டா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் லாம்டா. ஓகே, இப்போ இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, நம்மளுக்கு லாம்டா
capital D divided by small d. அப்ப இங்கிருந்து இங்க போகணும் அப்படின்னா 2 லாம்டா இருக்கு. அப்ப 2 லாம்டா d by d அப்படின்னு கிடைக்கும். இங்கிருந்து இங்க போகணும் அப்படின்னா 3 லாம்டா d by d அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதை எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதலாம்? We can also write B is equal to n into lambda d by d அப்படின்னு எழுதலாம். equal to n into lambda d by d. அப்ப இந்த n என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா that is your fringe. First fringe, second fringe, third fringe, fourth fringe அந்த மாதிரி. ஓகே, அப்ப இந்த கான்செப்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. that is very very important. ஓகே, and B அதாவது fringe width will be inversely proportional to D. அப்ப D வந்து நம்மளுக்கு அதிகமாயிட்டே போச்சு, ரெண்டு ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? fringes கம்மி ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். fringes கம்மி ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதைத்தான் நம்ம இங்க படிச்சிருக்கோம். இவ்வளோ நேரம் படிச்சது இங்க இருக்கு. ஓகே, ஸோ nth fringe, 5th fringe எவ்வளோ, 7th fringe எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த fringe யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த fringe யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஆஃப் nth டார்க் fringe ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமா. சென்டர்ல இருந்து எனக்கு 5th fringe எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது டார்க்காக இருக்குமா இல்லை பிரைட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். டார்க்காக இருக்குமா பிரைட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப 3 லாம்டா பை 2 அப்படின்னு கிடைக்குதுன்னா இது என்னது? நம்மளுக்கு இட் இஸ் அ டார்க் fringe, ரைட்? அப்போ அதை நம்ம அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு கேட்டால் number of fringes into lambda will be constant because நம்ம ரெண்டு சைடும் கொடுக்குற சோர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கு? இந்த ரெண்டு சோர்ஸும் சேம். அப்போ அதோட லாம்டாவும் சேமாக இருக்கு. ஓகே, அப்போ 5th fringe வந்து டார்க் fringe அப்படின்னா அது வந்து ஸ்டாக்னெட், அது டைமுக்கு ஏத்தாப்புல எல்லாம் மாறாது. இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ we can write n1 lambda 1 is equal to n2 lambda 2. ஓகே, ஏன்னா அதோட ஃப்ரிஞ்சில் அதோட வேவ் லென்த் கான்ஸ்டன்டாக இருக்கும். அதோட ஃப்ரிஞ்சில் அதோட வேவ் லென்த் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகே, ஸோ now let's talk about sustained interference. Okay, let's talk about sustained interference. Sustained interference னா என்னது? கான்ஸ்டன்டாக இருக்கிறது. பிகாஸ் நம்ம சோர்ஸ் கான்ஸ்டன்டாக கொடுக்குறோம். அதனால அந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து 10 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் சரி, 20 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் சரி, அப்படியே தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட், அதாவது சஸ்டைன்டு ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க பசங்களா? சஸ்டைன்டு ஃப்ரிஞ்சஸ். ஓகே, ஸோ த இனிஷியல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஸ்டார்டிங்கில் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது S1 இது S2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு இப்படி போகிறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு, அதனால ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. இது ரெண்டும் எப்போவுமே சேமாக இருக்கும். இது ரெண்டும் எப்பவுமே எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டால் when it is a coherent source. ஓகேவா? coherent source வச்சு தான் நம்ம முழுசாக படிக்கிறோம். whatever we are studying it's completely because of coherent sources. Okay, for same phase difference, same frequency and wavelength of two waves must be equal. ஓகே, ஸோ வேவ் லென்த் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும்? இங்கே எழுதியிருப்போம் பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் ஒரே வேவ் லென்த், இது ரெண்டுத்துக்கும் ஒரே வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் will be constant. Okay, wavelength will be constant. So sustained interference அப்படிங்கிறது என்னன்னு படிச்சிட்டோமா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படிங்கிற, அதாவது சிங்கிள் கலர் லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிங்கிள் கலர் லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் தெளிவாக இருக்காது. அண்ட் ஆம்ப்ளிடியூட் வில் பி மேக்ஸிமம் சேம் ஈக்குவல். ஆம்ப்ளிடியூட் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும், ரைட்? அப்போ இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 4I0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ now we will be talking about the next set of things, that is diffraction. Okay, நிறைய பேருக்கு diffraction அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும், பட் diffraction is the easiest one. தெளிவா புரிஞ்சோம் அப்படின்னா. ஓகே, ஸோ diffraction அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல லைட் பட்டு வளையும். ஸோ the bending of ray அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு இந்த இடத்துல diffraction. அப்போ அந்த லைட் வளையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃப்ரிஞ்சஸ் மாதிரி தெரியுது பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுது? ஃப்ரிஞ்சஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எதெல்லாம் நம்மளுக்கு பிரைட் ஃப்ரிஞ்சோ இங்கே அது டார்க் ஃப்ரிஞ்ச், அங்கே எதெல்லாம் டார்க் ஃப்ரிஞ்சோ இங்கே அதெல்லாம் பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்ம என்ன பண்ண தேவை கிடையாது, படிக்கணுங்கிற அவசியம் இதில் கிடையாது. ஓகே, அண்ட் எப்போவுமே இந்த ஸ்லிட்டு நம்மளுக்கு நடுவில் எப்படி இருக்கணும்?
சேம் ஈக்குவலான லென்த். ஏன்னா அப்போ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், இல்லாட்டி வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. உடனே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், என்ன டவுட் அப்படின்னா, மேம் அதில் 2 வேவ்ஸ் வந்துச்சு, ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது. இங்கே எப்படி இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், பிகாஸ் ஒரே ஒரு ஸ்லிட் தானே இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லிட்டில் நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும், நிறைய வேவ் ஃப்ரண்ட்ஸ் கிரியேட் ஆகுமா. அண்ட் வேவ் ஃப்ரண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ சோர்ஸ். அப்போ அந்த ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும், இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான வேவ்லெட்ஸ் வேவ் ஃப்ரண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஒரு ஸ்லிட்டுன்னு எடுத்துக்குவோம், இதை நம்ம ஒரு ஸ்லிட்டுன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்லிட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் லாஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2, ஐ மீன் 2π. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் செகண்ட் வேவ் லாஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது, 2π அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம யங் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் படிச்சுட்ருக்கோம். அண்ட் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் 2 டைப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன். ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஸ்க்ரீனுக்கும் அதுக்கப்புறம் கவனிச்சுக்கோங்க, ஸ்க்ரீனுக்கும் அதுக்கப்புறம் சோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபைனைட்டாக இருக்கும். எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரெஸ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு டைஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோஹவுஃபர். ஓகேவா, ஃப்ரோஹவுஃபர் அப்படிங்குவாங்க. ஓகே, இவரோட டைஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபைனைட்டாக இருக்காது, இன்ஃபைனைட்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், ரொம்ப தூரத்தில் இன்ஃபைனைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது எப்படி மேம் அச்சீவ் பண்ணுறதுன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸை ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கஸில் பிளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறத இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல தோன்ற இமேஜ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இன்ஃபினிட்டியில் வந்து தோன்ற மாதிரி இருக்கும், இன்ஃபினிட்டியில் உருவாகிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட மேஜர் டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். ஆனால் இந்த டைப்பில் வந்து நம்மளுக்கு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, லைட் வேவ் இஸ் ஃப்ரம் சோர்ஸ் ஆஃப் அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃபைனைட்டாக இருக்கும், இது இன்ஃபைனைட்டாக இருக்கும். இன்ஃபைனைட் எப்படி உருவாக்கலாம், நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை உள்ளே வச்சு ஆப்ஜெக்டை தூக்கி ஃபோக்கஸில் வைக்கிறனால உருவாக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் திஸ் இஸ் யூஸ்ட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கான்வெக்ஸ் லென்ஸ் நீட் நாட் டு பி யூஸ்ட். இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் தேவையில்லை, இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் தேவைப்படுது. ஓகேவா, அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஈஸி, ஏன்னா ஒரு பொருள் இன்ஃபைனைட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப அது நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது அங்கே என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டும் என்னவா நம்மளுக்கு ஆக்ட் ஆகும், ஒவ்வொரு சோர்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இங்கே இந்த ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸை வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா, ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிங்கிள் ஸ்லிட்டாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபார்முலா ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு n இன்டூ லாம்டா. மினிமம் கிடைக்கிறப்ப, மேக்ஸிமம் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு 2n + 1 λ/2, 2n + 1 λ/2, வேர் n is 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். 0 1 2 3 அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஏ அப்படிங்கிறது ஸ்லிட், சைன் தீட்டாங்கிறது என்னது, இந்த ஆங்கிள், இதான் தீட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை கற்றுக்கோங்க, திஸ் இஸ் இனஃப். ஓகே, அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ஆங்குலர் வித் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆகட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 λ/a. ஏங்கிறது என்னது, இந்த ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ΔX அப்படிங்கிறது என்னது பசங்களா, n இன்டூ லாம்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுவே டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே சிங்கிள் ஸ்லிட்டில் அப்படி இருக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் மட்டும் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும், சென்ட்ரலில் மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் போக போக நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே போகும். இது ஏன்,
இது ஏன் அப்படின்னு கேட்டா that is because இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்லிட்டு மாதிரி ஆக்ட் ஆகுது, and அது எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கு. பிகாஸ் ஐ செட் 2π ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் லாஸ்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்னது, நம்மளுக்கு 2π. அப்போ உள்ளுக்குள்ளார நிறைய ஃபேஸ் சேஞ்சஸ் இருக்கு, ஆனால் டபுள் ஸ்லிட்ல இட் இஸ் கான்ஸ்டன்ட். இங்க நிறைய ஃபேஸ் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ லாம்டா கான்ஸ்டன்டா இருக்க போறது கிடையாது. புரியுதா பசங்களா? அப்ப இதெல்லாம் குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன். அண்ட் இந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸுக்கும் நம்மளோட டைஃப்ராக்ஷனுக்கும் என்னென்ன கம்பாரிசன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இங்க 2 கோஹெரண்ட் தேவைப்படுது, இங்க 1 கோஹெரண்ட் சோர்சஸ் தேவைப்படுது. அண்ட் இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு வித், அதாவது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரிஞ்சோட வித் வந்து சேமா இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கு. அதனால தான் என்ன எழுதணும், n1 λ1 is equal to n2 λ2 அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஞாபகம் இருக்கா? ஆனா இங்க ஃப்ரிஞ்சஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்காது, இந்த மாதிரி எழுத முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு வேவ் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. அப்படி ஆக்ட் ஆகிறப்ப அதுக்கு நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், அன்ஈவனாகத்தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க என்ன டார்க்கோ அது இங்க பிரைட், இங்க என்ன பிரைட்டோ அது இங்க டார்க். ஓகே, அப்ப இந்த பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறி இருக்கு when compared to the interference and diffraction. ஓகே, அப்ப இந்த குட்டி குட்டி கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வேவ்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். Okay, and now the last topic of discussion is polarization. So the last topic of discussion is going to be the polarization. இந்த polarization என்ன அப்படின்னா, நீ வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும், நீ வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும். ஸோ அன்வான்ட் எல்லாத்தையும் வந்து ஒமிட் பண்ணிடுறோம், அன்வான்ட் எல்லாத்தையும் அவாய்டு பண்ணிடுறோம். ஓகேவா? அவாய்டு பண்ணிட்டு எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேவ்னு இருக்கு அப்படின்னா அது எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளுக்கு வைப்ரேட் ஆகும். பிகாஸ் லிசன், we people know electric field is equal to wait, velocity is equal to electric field cross magnetic field அப்படின்னு எழுதியிருப்போம். மேம் இது எங்கிருந்து எழுதுனீங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்ப this is your first thing. நம்ம கண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டினா எதை டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் டிடெக்ட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, c டைம்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. c அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். c அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீட் ஆஃப் லைட்டை மல்டிப்ளை பண்ணுறப்ப வர்றது தான் வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். அண்ட் we people know இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த EM வேவ்ஸ் இதுல எல்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பார்ட்டிக்கல் வில் பி ஆசிலேட்டிங். ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து வெர்டிக்கலாகவும் ஆசிலேட் பண்ணலாம், ஹரிசாண்டலாகவும் ஆசிலேட் பண்ணலாம், எப்படி வேணால் அதை ஆசிலேட் பண்ணலாம். ஓகே, எந்த பக்கம் வேணாலும் அதை ஆசிலேட் பண்ணலாம். அப்ப ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அந்த வேவ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆசைப்படுறோம், ஆனா அது இந்த மாதிரி கச்சக்கச்சன்னு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஆசிலேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ கவனிச்சுக்கோங்க, இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இது வந்து வெர்டிக்கல் ஆசிலேஷன். இப்படி டாட் வச்சிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ஹரிசாண்டல் ஆசிலேஷன். அப்போ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆசிலேஷன் இருந்துட்டே இருக்குங்கிறப்ப என்ன பண்றாங்க, போலரைசேஷன் பண்றாங்க. போலரைசேஷன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இது தேவையில்லை, அதனால நான் வெர்டிக்கல் ஆசிலேஷனை நிறுத்திடுறேன். வெறும் எனக்கு ஹரிசாண்டல் ஆசிலேஷன் இருந்தால் மட்டும் போதும். இல்லை, எனக்கு வந்து வெர்டிக்கல் தான் தேவை, ஹரிசாண்டலை நான் நிறுத்திடுறேன். அப்போ வேணுங்கிற ஆசிலேஷனை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆசிலேஷன் எல்லாம் கட் பண்ணி கடாசுறதுக்கு பேர் தான் போலரைசேஷன். அதுக்கு பேர் தான் என்ன பசங்களா, நம்மளுக்கு போலரைசேஷன். ரொம்ப சிம்பிள். லிசன், ஜன்னல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு, நம்ம ஒரு வேவ் அனுப்புகிறோம், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து வேவ் அனுப்புகிறோம். அந்த வேவ் மேலே கீழே ஆசிலேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாவும் ஆசிலேட் ஆகுது. இந்த கேப் வழியா யாரு நம்மளுக்கு பாஸ் ஆவா, இந்த கேப் வழியா நம்மளுக்கு வெர்டிக்கல் ஆசிலேஷன் பாஸ் ஆயிடும், ஆனா ஹரிசாண்டல் ஆசிலேஷன் பாஸ் ஆகாது. அப்ப நம்மளுக்கு இந்த கேப்பை தாண்டி வர்றப்ப யார் மட்டும்தான் இருப்பா, வெறும் வெர்டிக்கல் ஆசிலேஷன் மட்டும்தான் இருப்பாங்க, ஹரிசாண்டல் ஆசிலேஷன் இருக்க மாட்டாங்க. அப்ப வேணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் போலரைசேஷன். வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு பேரு அன்போலரைஸ்டு லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ இந்த போலரைசேஷன் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்வர்ஸில் தான் நடக்கும். டிரான்ஸ்வர்ஸ் EM வேவ்ஸில் தான் நம்ம பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது.
ஓகே, அப்ப எப்படி மேம் இது வந்து நம்மளுக்கு வந்து எது வேணும் எது வேண்டான்னு எப்படி மேம் அது முடிவு பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஒரு டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆகுது இல்லையா, அந்த டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற ஆசிலேஷனை மட்டும் அது எடுத்துக்கும். ஒரு டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆகிறதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கும், அதை எடுத்துக்கும். தட் இஸ் யோர் போலரைசேஷன். அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இங்க எழுதியிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்டிங் எய்தர் சச் காம்போனன்ட்ஸ் டு அ பர்டிகுலர் டிரெக்ஷன் perpendicular to the propagation of the wave. propagation of waveக்கு பர்பெண்டிகுலரா என்ன இருக்கோ அந்த ஆசிலேஷனை மட்டும்தான் அனுப்பும், அந்த காம்போனண்ட்டை மட்டும்தான் அனுப்பும். ஓகே, வேற எந்த காம்போனண்ட்டும் அனுப்பாது. ஓகே, அப்ப பாருங்க, பல்புல இருந்து வரதெல்லாம் அன்போலரைஸ்டா இருக்கு எல்லா இடத்துலயும். இது வந்து நம்மளுக்கு என்னது, ஹரிசாண்டல், இதெல்லாம் வெர்டிக்கல். அப்ப எல்லாமே போகுது. இந்த ஸ்லிட்டுக்குள்ளார போறப்ப நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கு, வெறும் வெர்டிக்கல் மட்டும்தான் இருக்கு. ஸோ வெர்டிக்கல் எப்படி இருக்கு, நம்மளுக்கு ப்ரொபகேஷனுக்கு 90 டிகிரியில இருக்கு. அண்ட் திஸ் இஸ் யோர் போலரைஸ்டு லைட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ போலரைஸ்டு லைட்டை நம்ம வந்து பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வெர்டிக்கல்ல இருந்துச்சுன்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல்ல போலரைஸ் ஆச்சு, வெர்டிக்கலை தூக்கிட்டு வெறும் ஹரிசாண்டல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது ஹரிசாண்டலி பிளேன் போலரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் பாருங்க, இதுதான் வந்து ப்ரொபகேஷனோட டைரக்ஷன். அண்ட் இந்த ப்ரொபகேஷனோட டைரக்ஷன்ல நிறைய நம்மளுக்கு ஆசிலேஷன்ஸ் இருக்கு. இது வந்து என்னது, நம்மளுக்கு அன்போலரைஸ்டு லைட். ஆனா இதுல பாருங்க, இதுக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து டைரக்ஷன் பாருங்க, டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. இந்த டைரக்ஷனுக்கு எது பர்பெண்டிகுலரா இருக்கோ அந்த இதை மட்டும்தான் அது அனுப்பும், வேற எதையும் அனுப்பாது. ஓகே, அப்ப அன்போலரைஸ்டு லைட்லாம் என்னென்ன புரிஞ்சுதா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு குட்டி குட்டி டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன குட்டி குட்டி டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளேன் ஆஃப் ஆசிலேஷன், பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு பிக்சர் இருக்கு. ஓகேவா, பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன், பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இதில் தான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, பிளேன் எப்படி இருக்கு, பிளேன் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா இதில் தான் இப்படி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி வச்சிருக்கோம்னா இப்படி தான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்னா, பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் ஒரு ஆசிலேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு 90 டிகிரி வச்சிருப்போம், அதுக்கு பேர் தான் பிளேன் ஆஃப் போலரைசேஷன். அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், 90 டிகிரி வச்சிருப்போம், அதுக்கு பேர் தான் பிளேன் ஆஃப் போலரைசேஷன். அதுக்கு பேர் தான் பிளேன் ஆஃப் போலரைசேஷன். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது யார் பண்ணுவா, இந்த போலரைசேஷன் யார் பாப்பா அப்படின்னு கேட்டா, போலராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டார்மெலின் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னொரு மெட்டீரியல் இருக்கு. ஆனா டார்மெலினை கம்பேர் பண்றப்ப போலராய்ட்ஸ் தான் வந்து பயங்கரமா வந்து எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு லைட்டை கொண்டு போய் போலராய்டுக்குள்ளார விடுறப்ப அது நம்மளுக்கு பிளேன் போலரைஸ்டு லைட்டை கொடுக்கும். ஓகே, கிளியரா இருக்கா, வேண்டாங்கிறதெல்லாம் வந்து வச்சுட்டு வேணுங்கிறத மட்டும் வெளியே கொடுக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் போலராய்ட். அண்ட் இதோட இன்டென்சிட்டி எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு படிக்கிறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு புதுசா வருது ஒரு கான்செப்ட், தட் இஸ் யோர் மெலஸ் லா அப்படிங்குவாங்க. ஓகேவா, மெலஸ் லாங் வாங்க, மால்ஸ் லாங் வாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். நீங்க மெலஸ் லா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு அன்போலரைஸ்டு லைட் இருக்கு, அதோட வேவ் லென்த் வந்து அதோட இன்டென்சிட்டி I0 அப்படின்னு இருக்குன்னா, போலரைஸ்ட் ஆகி வர்றது நம்மளுக்கு அதுல பாதியாக இருக்கும். ஒருவேளை அனலைசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அனலைசர் அப்படின்னா என்னன்னா, நார்மலா வந்து அன்போலரைஸ்டுக்கும் போலரைஸ்டுக்கும் எவ்வளவு தீட்டா, எவ்வளவு ஆங்கிள் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாக்குறது. அப்ப டெஃபினட்டா இதுல வந்து ஒரு ஆங்கிள் வந்து மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் இந்த தீட்டா. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I0 டிவைடட் பை 2 cos ஸ்கொயர் 5/2 அப்படின்னு கிடைக்கும். cos ஸ்கொயர் 5/2 அப்படின்னு கிடைக்கும். எங்க இருக்கு, சாரி, வெறும் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மட்டும் கிடைக்கும். cos ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். இதுதான் நம்மளோட இன்டென்சிட்டி. ஓகேவா, ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் அ டபுள் போலரைஸ்டு லைட். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் அ டபுள் போலரைஸ்டு லைட் அப்படின்னா cos தீட்டால எழுதுவோம். சிங்கிள் போலரைஸ்டு லைட் அப்படின்னா இதை மட்டும் எழுதுவோம். சிங்கிள் போலரைஸ்டு லைட் அப்படிங்கிறப்ப இதை மட்டும் எழுதுவோம். புரியுதா பசங்களா, சிங்கிள் போலரைஸ்டு லைட் அப்படிங்கிறப்ப இதை மட்டும் எழுதுறோம். ஓகே, ஸோ நான்
uses of polaroids அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா if you people are talking about uses of polaroids எங்கெல்லாம் அந்த polaroids யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டானா நம்ம விண்டோ கிளாஸஸில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லா சைட்ல இருந்து வெளிச்சம் வராமல் ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் வெளிச்சம் வர மாதிரி. அதுக்கப்புறம் சிடி டிஸ்கில் வந்து எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எல்சிடியில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ப்ளீஸ் ஸ்டடி தீஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ஸை படித்து வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நான் பிரிஸ்டர்ஸ் ஃபார்முலா, பிரிஸ்டர்ஸ் லா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லிசன், ஒரு அன்போலரைஸ்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு அனுப்புகிறேன். ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டில் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு அனுப்புகிறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தியா, இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது போலரைஸ்டாக இருக்கும். இதுக்குள்ளார டிரான்ஸ்மிட் ஆகிருக்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் யுவர் அன்போலரைஸ்ட் லைட்டாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு போலரைஸ்டாக இருக்கும். அது டிரான்ஸ்மிட் ஆனது வந்து நம்மளுக்கு அன்போலரைஸ்டாக இருக்கும். அண்ட் ரிஃப்ளெக்டட் டிரான்ஸ்மிட்டடுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். நடுவில் இருக்க ஆங்கிள் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, அப்போ போலரைஸ்டு ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, தட் இஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிறது என்னது, நியூ இஸ் நத்திங் பட் யுவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்டூ ஐபி. ஐபி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் யுவர் போலரைஸ்டு ஆங்கிள், தட் இஸ் யுவர் போலரைஸ்டு ஆங்கிள் அப்படிங்குவாங்க. இதுலேயே என்ன கேட்பாங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/tan போலரைஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இதை ரெண்டுத்தையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரிஃப்ளெக்டட் எப்போவுமே போலரைஸ்டாக இருக்கும், ரிஃப்ராக்டட் வந்து அன்போலரைஸ்டாக இருக்கும். அப்போ இதோட ஆங்கிள் பற்றி எழுதுறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ஆங்கிள் வில் பி ரிட்டன் as tan தீட்டா பி அப்படின்னு எழுதுவோம். தீட்டா பி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அது எந்த ஆங்கிளில் போலரைஸ்ட் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டாக எந்த ஆங்கிளில் அது போலரைஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த நியூ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மீடியமில் அது வந்து இன்சிடென்ட் ஆகிருக்கு, எந்த மீடியமில் வந்து பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நியூ. ஓகே, ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? அண்ட் தீஸ் ஆர் யுவர் PYQs. இதெல்லாம் தான் என்னது பசங்களா, உங்களோட PYQs அப்படின்னு அர்த்தம். PYQs இல்லை மேம், என்ன மேம் யூனிட் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டீங்க? எக்ஸாக்ட்லி அவ்வளோதான் பசங்களா இந்த யூனிட். இந்த யூனிட்டுக்கு ஏற்றாப்புல படிங்க. இந்த யூனிட் கேத்தாப்புல என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. அண்ணா இவ்வளோ நேரம் படிச்சது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நீட் 2020ல கேட்டிருக்காங்க. ஸோ த பிரிஸ்டர்ஸ் ஆங்கிள், ஓகேவா, பிரிஸ்டர்ஸ் ஆங்கிள் ஐபி ஃபார் அன் இன்டர்ஃபேஸ் ஷுட் பி. ஆங்கிள் எதிலிருந்து எதில் இருக்கணும்னு கேட்குறாங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியும் நியூ இஸ் ஈக்குவல் டு tan ஐபி. கரெக்டாக, tan ஐபி. tan தீட்டா வந்து எப்போ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், tan தீட்டா வந்து 45ஆக இருக்கிறப்ப அது 1ஆக இருக்கும். அதுவே 90 டிகிரியாக இருக்கிறப்ப அது இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ இதுக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஸோ யுவர் போலரைஸ்டு ஆங்கிள் ஷுட் பி பிட்வீன், போலரைஸ்ட் ஆங்கிள் எதுலேருந்து இதில் வரைக்கும் இருக்கணும், 1லிருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி இஸ் யுவர் பர்ஃபெக்ட் ஆன்சர். Option B is your perfect answer. புரியுதா பசங்களா? And now the next question. NEET 2020ல கேட்ட question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். In Young's double slit experiment, if the separation between coherent sources and is halved, அதாவது separation between coherent sources அப்படின்னா small d, அது வந்து என்னவாயிடுச்சா நம்மளுக்கு பாதி பண்ணிட்டோம். And distance of the screen from the coherent sources doubled. அப்போ கேபிட்டல் டி என்ன பண்ணிட்டோம், 2 மடங்கு பண்ணிட்டோம். we have made it as 2 times. then the fringe width will be, fringe width என்ன அப்படின்னு கேட்குறாங்க. and we people know fringe width is equal to y into what is it, y into capital D divided by small d. அப்போ y into capital D is 2d, small d வந்து t by 2 மேலே போயிடும். so that will become 4y capital D into small d. அப்போ new fringe width will be equal to 4 times of your old fringe width. So the perfect answer is option B. So the perfect answer is option B. Okay, அப்போ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். And now
இது 2008ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 periodic waves of intensity I1 and I2 passes through a region at the same time in the same direction. The sum of the maximum and minimum intensities are. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? I maximumக்கும் I minimumக்கும் சம் கண்டுபிடிக்கணும். ஸோ I maximum அப்படின்னா என்ன அர்த்தம்? root of I1 plus root of I2 the whole square plus root of I1 minus root of I2 the whole square. இதை expand பண்ணி எழுதணும் அப்படின்னா I1 plus I2 plus 2 root of I1 I2 அப்படின்னு கிடைக்கும். இங்க plus I1 plus I2 minus 2 root of I1 I2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா this will be written as 2 into I1 plus I2 அப்படின்னு கிடைக்கும். So the perfect answer is option A. The perfect answer is option A. இந்த மாதிரி questions அடிக்கடி repeat பண்றாங்க. So clear கவனிச்சுக்கோங்க. அண்ணா the last question NEET 2022ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, in a Young's double slit experiment, a student observes 8 fringes in a certain segment of screen when the monochromatic light of 600 nanometer. அதாவது வேவ்லென்த் வந்து 600 நானோமீட்டரா இருக்கிறப்ப ஃப்ரிஞ்ச் என்னவா இருந்திருக்கு? 8 ஃப்ரிஞ்சஸா இருந்திருக்கு. if the wavelength of light is changed to 400 nanometer, அப்ப 400 நானோமீட்டரா அது சேஞ்ச் பண்றப்ப N2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the value of N2? And we know double slit experimentல fringes அதோட wavelengths எல்லாமே constant அப்படின்னு. So I can write N1 lambda 1 is equal to N2 lambda 2. N1 வந்து 8 into 600 which is equal to இங்க N2 into 400 அப்படின்னு கிடைக்கும். So இது once are இது வந்து 2 times. இது வந்து என்னது பசங்களா நம்மளுக்கு? This is going to be 3 times. ஓகேவா? இது 3 times ஆக இருக்கும். 300 times and இது வந்து 200 times. So இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இது 24 is equal to N2 into 2. அப்ப இது 1s are, இது 12s are. So N2 is equal to 12 fringes. அப்ப N2 எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 12 fringes ஆக இருக்கும். 12 fringes ஆக இருக்கும். புரியுதா பசங்களா? So that's it for the day. இன்னைக்கு நாள் இனிய நாளாக முடிந்து விட்டது பசங்களா. So this is your time for homework question. யாரெல்லாம் வந்து மேம் அடுத்து வந்து எனக்கு இந்த யூனிட் போடுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோவோட உங்க நெக்ஸ்ட் யூனிட் என்ன வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த homework questionனை சால்வ் பண்ணி என்ன பண்ணணும்? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடணும். ஓகே, so that's it for the day. இதை மறக்காம முடிச்சிருங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் waves oscillations பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் கிளியரா புரியும். ஓகே, அண்ட் இந்த நோட்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I will be posting this in your Telegram channel and WhatsApp community. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் Telegram WhatsApp communityல ஜாயின் பண்ணலையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பசங்களா இன்னும் வந்து ஷோபி மேம் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பட்டனையும் ஹிட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலை அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் ஷோபி மேமோட ஃபிசிக்ஸ் செஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி த complete guide for your NEET examination. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க பசங்களா. And that's it for the day. Thank you so much for your time. End of the sessionல உங்களுக்கு வந்து வேவ் ஆப்டிக்ஸ் கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எங்கெல்லாம் குட்டி குட்டி டவுட் இருக்கோ அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிடும். Okay, so thank you so much everyone. Next classல மீட் பண்ணலாம். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Take care everyone.